அப்ப நான் சொன்னவனு பைத்தியர்னா நான் என்ன சொன்னேன் பீஃப் பிரியாணி போட வேண்டாம் மட்டன் வச்சானு போட சொன்னேன் நான் என்ன கேட்கற கேள்வி பீஃப் பிரியாணி ஆகாது தொழில் பொண்ணு தொழில் போலியா அப்ப போடுற அப்புறம் சொல்றேன் பைத்தியர்னா நீ பீஃப் பிரியாணி போடாம முதல்ல நீ யாரு என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ எவனை கூப்பிடு நீ முதல்ல நான் சொல்றேன் கேளு இப்படி தோசை உனக்கு யாரும் கடை போட வேணும் கடை போட வேணும் சரிங்கண்ணா பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு ஆகாது மீன் எடுக்க சொல்லுங்க மீன் எடுக்க சொல்லுங்க எடுக்க முடியாதுண்ணா உங்களால என்னென்ன செய்ய முடியும் எடுக்க முடியாதுண்ணா என்ன எடுக்க முடியாது என்னமே எடுக்க முடியாது ஆமா நான் எடுக்க சொல்லுங்க மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க அது நீங்க சொல்லாதீங்க அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க ஏன் சொல்றீங்க எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அததான் நாங்க செய்ய முடியும் நீ பேசாம இரு என்ன பேசாம இரு வரட்டு யார் வராங்களோ வரட்டு விடு நீ யாரை கூப்பிடு நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும் என்ன சொன்ன வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்து கிடையாது என்ன கையை பிடிச்சி இழுத்தா சாப்பிடுங்க நீ பேசாம இரு நீ கூப்பிடு வாங்க இப்ப வாங்க கடை போட்டுக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு அதே போட்டு மாட்டுக்கறி வரும் கடை வரும் ஒவ்வொரு மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா பீஃப் கடை போடுறதா தப்பாமா இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா அப்ப ஆகாது எல்லாத்தையும் எடுக்க சொல்லு கேட்டுதான் போனாரு அவரும் சரிதான் போனாரு நான் யாரும் கேட்காம போட கிடையாது சரிங்களா என் பொழப்பு நீ என்னன்னா பீஃப் பிரியாணி போடாதேன்னு சொல்ற இட்லி போட அப்ப மீன் போட வேண்டாம்னு சொல்லு மீன் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லு எல்லாமே கேட்கிறேன் சுப்பிரமணியன் என்னன்னா நீ என்ன ஆகாதுன்னு அப்புறம் நீ அப்புறம் எல்லாத்தையும் கேட்டா அப்புறம் நானே பைத்தியர்னு ஊருக்குள்ள இருக்கறவ என்னன்னா உங்களை நான் வற்புறுத்தலையே நான் சாப்பிடுறது நான் வற்புறுத்தியே கிடையாது வாங்கினா நான் கூப்பிட கிடையாது சொல்லுங்க நான் எல்லாத்தையும் கேட்டுதானே போடுறேன் கேட்காம இந்த ஆகாதுன்னா மீன் கடை எடுக்க சொல்லு மீன் கடை எடுக்க சொல்லு எல்லாத்தையும் எடுக்க சொல்லு அப்புறம் நம்ம எடுக்கலாம் மீன் கடை இருக்கலாமாமா கறி கடை இருக்க கூடாதான் பீஃப் கடை இருக்காதாமா பொண்ணு பேசினார்ல எந்த பொண்ணுன்னு பேசினாரு பொண்ணுசாமி எந்த பொண்ணு சரி ஏடி காலனி எங்கிட்ட ஒத்துமா பீஃப் பிரியாணி போட வேணும்னு சொல்ற அப்புறம் மறுபடியும் போட்டேன்னு என்னன்னா எனக்கு செஞ்ச தொழில் தானே தெரியும் வேற எது வேணாலும் போட பீஃப் பிரியாணி போடான்னு எங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அதுதான் நான் செய்ய முடியும் நீ பேசாம இரு ஹாஸ்பிடல்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்தேன் சரிங்களா நீ கூப்பிட வேண்டியதா இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா ஆஸ்பத்திரியில பார்த்தேன் இதுல பார்த்தேன்னு நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் செய்ய முடியும் நாகராஜ் கூப்பிடு நீ கூப்பிடு நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதானே செய்ய முடியும் தெரியாத தொழிலெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது நம்ம அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் இதெல்லாம் என்னன்னாலும் பரவாயில்ல